அங்க ஒரு பெரிய திருடன் வேணும்னே அவனோட ஹெல்மெட்டை கலட்டிட்டு முகத்தை சிசிடிவி கேமராவில் காமிக்கிறான். அதுக்கப்புறம் உங்க மியூசியத்துல நான் கொள்ளையடிக்க போறேன்னு தெளிவா ஒரு லெட்டர்ல எழுதி அந்த மியூசியத்தோட டைரக்டர் கிட்ட கொடுத்துட்டு போறான். அந்த மியூசியத்துல இருந்த $2 பில்லியன் மதிப்புள்ள ஒரு முத்து தான் அவனோட டார்கெட்டா இருக்கும். அந்த லெட்டரை பார்த்ததும் மியூசியத்தோட டைரக்டர் ஷாக் ஆகி உடனே செக்யூரிட்டி கோடு எல்லாத்தையும் சேஞ்ச் பண்றாரு. அதுக்கப்புறம் அந்த திருடன் வெளியே இருந்து எல்லாத்தையும் வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த டைரக்டர் எக்ஸ்ட்ரா சேஃப்டி டிவைசஸ் உள்ள கொண்டு வர்றாரு. அது போக நிறைய கார்ட்ஸையும் அங்க சேஃப்டிக்கு வைக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த திருடன் நான் இந்த டேட்ல அந்த முத்தை திருட போறேன்னு மீடியாக்களுக்கும் இந்த விஷயத்தை லீக் பண்றான். இதனால அவன் எப்படி திருட போறான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த டேட்ல அந்த மியூசியத்துக்கு முன்னாடி நிறைய மக்கள் கூடுறாங்க. ஆனா கவுண்ட் டவுன் 0 ஆனதுக்கு அப்புறமும் அந்த திருடன் அங்க திருட வரல. அதுக்கப்புறம் தான் அந்த டைரக்டர் நிம்மதியா பெருமூச்சு விடுறாரு. ஆனா அடுத்த செகண்டே அங்க அலாரம் அடிக்குது. அந்த திருடன் ஒரு போலீஸ் கெட்டப்ப போட்டுட்டு அந்த முத்தை திருடிட்டு போயிருப்பான். உடனே எல்லா போலீஸும் அலர்ட் ஆகி எல்லாரையும் செக் பண்றாங்க. அந்த டைம்ல டைரக்டர் சிசிடிவில அவனை பார்த்துட்டு உடனே அவனை பிடிக்க சொல்லி ஆர்டர் போடுறாரு. அவன் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு நார்மலா வெளியே வர்ற டைம்ல போலீஸ் அவனை பிடிச்சிடுறாங்க. அங்க எல்லாரும் முன்னாடியும் அவனை போலீஸ் பிடிச்சு ஒரு போலீஸ் கார்ல ஏத்தி கொண்டு போறாங்க. ஆனா காருக்குள்ள போய் டோரை க்ளோஸ் பண்ணதும் அந்த திருடன் வித்தியாசமா சிரிக்கிறான். ஏன்னா அந்த காரை ஓட்டிட்டு வந்தது போலீஸ் கிட்ட போட்டிருந்த அவனோட ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்கும். அதுக்கப்புறம் அவன் அந்த கார்ல இருந்து இறங்கி ஒரு சந்து வழியா போய் ஒரு வீட்டுக்கு மேல ஏறி போயிட்டு இருக்கான். அவன் போற ரூட் எல்லாத்தையும் போலீஸ் கண்டினியூஸா வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அங்க இருந்து ஒரு ரூஃப் டாப் வழியா ஓடி போயிட்டு இருக்கும்போது சடனா இன்னொரு ரூஃப் டாப்புக்கு போக வேண்டியது இருக்குது. ஆனா அது 10 மீட்டர் தூரத்துல இருக்குது. வேற வழி இல்லாம அதை ஜம்ப் பண்ணி பிடிக்கலாம்னு பாக்குறான். ஆனா பிடிக்க முடியாம ஸ்லிப் ஆகி அங்கேயே கீழே வந்துடுறான். உடனே போலீஸ் அங்க வந்து அவனை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. ஹாஸ்பிட்டல்ல வந்து செக் பண்ணின போலீஸ் அவன் பேச்சு மூச்சு இல்லாம இறந்து கிடக்கிறத பாக்குறாங்க. அவனோட குளிர்ந்த டெட் பாடியை தொட்டு பார்த்ததுக்கு அப்புறமா அவன் இறந்து போயிட்டான்னு அந்த இன்ஸ்பெக்டரால நம்பவே முடியல. அவன் இறந்து போன விஷயம் எல்லா நியூஸ்லயும் வந்துருது. அப்படியே அவனுக்கு கல்லறையில இறுதிச் சடங்கும் பண்றாங்க. அப்போ திடீர்னு இன்ஸ்பெக்டர் அங்க வந்து அவனோட பாடி உள்ள இருக்குதான்னு செக் பண்ணணும்னு சவப்பெட்டியை இப்போவே ஓபன் பண்ணியே ஆகணும்னு சொல்றாரு. அங்க இருந்து அவனோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் ஷாக் ஆனாலும் வேற வழி இல்லாம சவப்பெட்டியை ஓபன் பண்ண சம்மதிக்கிறாங்க. சவப்பெட்டியை ஓபன் பண்ணி பார்த்தா அவனோட பாடி இன்னும் அங்க உள்ளதான் இருக்குது. அந்த அவமானம் தாங்க முடியாம அந்த இன்ஸ்பெக்டர் அங்க இருந்தவங்க கிட்ட சாரி சொல்லிட்டு அங்க இருந்து ஓடி போயிடுறான். பூக்கள் எல்லாம் போட்டு மண்ணை மூடினதுக்கு அப்புறம் சடனா அந்த திருடன் கண்ணை திறக்கிறான். அவன் கிட்ட இருந்த டூலை வச்சு அந்த சவப்பெட்டியோட சைட்ல ஓபன் பண்றான். அதுக்கப்புறம் அவன் ஆல்ரெடி தோண்டி வச்சிருந்த டனல் வழியா மெல்ல ஊர்ந்து போய் அங்க இருந்து எஸ்கேப் ஆகுறான். ஆக்சுவலா அவன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே மேல இருந்து விழப்புற இடத்த பிளான் பண்ணி சூஸ் பண்ணி தான் வச்சிருந்திருப்பான். அதுக்கப்புறம் ஏர் பேக் அவனோட பாடியில் மறைச்சு யூஸ் பண்ணி எந்த காயமும் இல்லாம தான் கீழே வந்து விழுந்திருப்பான். அதுக்கப்புறம் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் அவனோட பாடியில ஒரு கூலிங் ஸ்ப்ரே அடிச்சு மாச்சூரியில இருந்து பாடியை எடுத்துட்டு வந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதனால தான் டாக்டர் அவன் இறந்துட்டான்னு சர்டிபிகேட்டும் கொடுத்திருப்பாரு. உலகமே அவன் இறந்து போயிட்டான்னு நினைச்சிட்டு இருக்கிறப்ப அவன் அந்த $2 பில்லியன் மதிப்புள்ள முத்தை எடுத்துட்டு அங்க இருந்து சேஃபான இடத்துக்கு தப்பிச்சு போயிடுறான்.